வணக்கம் மக்களே. எலெக்ஷன் டைம் தமிழக அரசு 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கப்போ உங்க நொண்ணே இவ்வளோ இலவச வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு, எப்படி நிறைவேற்றுவாருன்னு நம்ம எல்லாம் கேட்டப்போ கடன் 10 லட்சம் கோடி இருக்குது, இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி, பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான், வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்க சொல்ற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்ப மொத்த பட்ஜெட்டையும் வட்டி கட்டிட்டு ரொட்டியை திண்டு தெரிய வேண்டியதான் நான் சொன்னேன், நீங்க கேட்கல. எங்க நொண்ணே அவர் சொந்த பணத்துல நொட்டுவாருன்னு முட்டி கொடுத்துச்சுல சில அணில்கள், அதுங்களெல்லாம் வரிசையில வர சொல்லுங்க. அவர் உழைச்ச காசுல குடுக்கறாரு சார், அதுக்கு இதுக்கு வித்தியாசம். விஜய் கூட 2500 நான் கொடுக்கறேன் உதவிக்காக அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு அவரு. இந்த சோடா புட்டி தான் இவ்வளவுதான் தேடிக்கிட்டு இருந்தேன். அடியே சோடா புட்டி, நேற்று தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க, அதை பாத்தியா? நீ எங்க அதெல்லாம் பாத்துருக்க போற? நீ தான் ஃபேக் நியூஸை பார்த்து ஃபயர் விட்டுட்டு இருப்பியே. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசு வந்து 13 லட்சம் கோடி கடன்ல இருக்காமா. நமக்கெல்லாம் தெரியாது பாருங்க. அதுலயும் முக்கியமா மின்சாரத்துறையும் போக்குவரத்து துறையிலையும் தான் அதிக கடனா. அதுலதான் உங்க அண்ணா இலவசத்தை அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லையா, தமிழக அரசுக்கு வர வேண்டிய வருவாய் வந்து பற்றாக்குறையா இருக்காமா. அதனால இந்த புதிய திட்டங்கள்லாம் செயல்படுத்துறதுக்கு 5 வருஷம் ஆகுமா, ஏன் 10 வருஷம் கூட ஆகட்டும். இப்போ உங்க நொண்ணனோட சொந்த பணத்துல இருந்து நொட்ட சொல்லுங்க பாக்கலாம். இப்ப தூக்குடி 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 தூக்குடி. என்ன ஆட்டோ எலெக்ஷன் டைம்ல என்ன சவுண்டு, ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத தவிட்டு தற்குறிங்களா இருக்குதுங்க இதுங்க.